ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா அருமையான இடம்னு சொல்லலாம். அது பச்சை பசேல்னு கொஞ்சம் தண்ணிலாம் நிறைஞ்ச இடமா இருக்கும் தான் நினைக்கிறேன். போனால் தான் தெரியும். எங்கன்னா குமிழின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே. நம்ம நண்பரை கூட்டிகிட்டு தனியாக இருந்து வெறுப்பாக இருந்துச்சு. ஒரு 2 days 3 days வீட்டில் இருக்குது. அதெல்லாம் இருந்து வண்டி எடுத்துகிட்டு கும்பன்னு கிளம்பிட்டேன். பக்கத்துலேயே ஒரு 45 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், சென்னையிலேருந்து 45 கிலோமீட்டர். நம்ம அவுட்ரிங் ரோடு வழியாக போயிட்டுருக்கோங்க. ஏன் அந்த பக்கம் வந்து நான் நண்பர்கிட்ட வந்து கேமரா கோப்ரோ கேம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் அவுட்ரிங் வழியாக. 2 கையும் விட்டு ஓட்டினா ரைட் சைடு வழி பில்லியன் இருக்கத்தாலையா அது என்னென்னு தெரியல. அது ஒரு ப்ராப்ளம். சரி, நம்ம அப்படியே பெட்ரோலை போட்டுன்னு திரும்ப வண்டி எடுத்துட்டு நாம் அந்த ஸ்பாட்டுக்கு போய் சேருவோம் மக்களே. 10 ரூபா உண்டு. 20 ரூபா தான் இருக்குது. சரி கொடு. ஒரு கிலோ 20 ரூபா. கைஸ், ஃபியூல் போட்டாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இருக்கு ஏன்னா வந்து க்ளோஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் ஒரு பார்க்கணும் ஒழுங்காக. எல்லாம் க்ளோஸ் ஆகுது. இந்த மச்சான் வண்டியில் ஏறி போகலாம் நம்ம. ஓகே கைஸ், நம்ம திரும்ப வந்து வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. அவுட்ரிங் ரோடு சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்படியே வந்து பைபாஸில் அப்படியே ஏறி போக வேண்டியதுதான். கைஸ், நம்ம வந்து ஸ்பாட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் ஒரு வழியாக. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கவே நல்லா இருக்குங்க, சில்லுன்னு ஃபுல்லாக. எப்படின்னா அதான் பச்சை பசேன்னு இருக்கிறது, கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. கைஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஸ்பாட், நம்ம அந்த குமிழின்ற இடம். என்ன இப்படி வருதுன்னா வந்து நம்ம போயிட்ட முன்னாடி அந்த ரோடு வழியாக போய் சுற்றிட்டு வந்தோம். அவ்வளோதாங்க. அருமையாக இருக்குது பார்க்க இடம் சொல்லிட்டு. உள்ளே போக மாட்டதில்ல. போவோம் ஒன்றா. உள்ள ஒருத்தர் இருக்காருப்பா. உள்ள ஒருத்தர் இருக்காரு. இருப்போம். கண்ணுக்குட்டி தான் போட்டோம். கண்ணுக்குட்டி போட்டோம். பயந்து ஓடிச்சுண்ணா. நன்றி. சொன்னல அது. நீ போங்க கிடாரா. அப்படியே வனவிலங்க துன்புறுத்துறோன்னு நினச்சிக்கோங்கடா. அப்புறம் வனவிலங்க துன்புறுத்துறோன்ட்டு போகுது வழி போகுது. நாலு ஏற்றி இறக்குவோமா? கைஸ், நம்ம வண்டி சேர் ஆகிடுச்சு. சிக்கமாக வேற இருக்கு பாருங்க. இடம் அருமையாக இருக்குது பாருங்க. இந்த இடம் தான் இன்னும் நல்லா இருக்கு. இடம் லவர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தால் மொக்க போடலாம் வச்சுன்னு. நான் மச்சான் இருங்க, வண்டி கொஞ்சம் ஓரம் தள்ளி விட்டுடலாம். தள்ள முடியாது நம்மளால், ஓட்டி தான் ஒன்றும். வேறு ஃபேன் ஓடினது பண்ணிட்டு ஓகே ஆஃப் பண்ணுறோம். மாடு. ஹாய் காய்ஸ், நம்ம என்னென்னா வண்டியை விட்டு சும்மா சரி மயிலெலாம் கத்திச்சு கொஞ்சம் உள்ளே ஒரு எட்டு போய் பார்ப்போம். சரி எதனா கண்ணில் தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கோம். எப்படின்னா ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குது. வேறு கால் ஒரு பக்கம் உடச்சிட்டு அந்த காலோடவே நடந்து அவனை வேறு கூட்டின்னு கஷ்டப்பட்டு தான் இருக்குது.
இந்த சம்பவம் இப்போ நடக்குது. பேக் நானா மாட்டிக்கிட்டா காட்டுறேன் குர்ரா. விடு வேணாம். பையன் பிளானாக என்ன தந்தது 3 கொய்யக்கா, 1 லிட்டர் வாட்டர் கேனு, வேறு அவ்வளோதான். மழை பெஞ்சா கவரு, அவ்வளோதான். மழை பெஞ்சா ஃபோனு பஸ்ஸில் அணியாமல் இருக்க கவர். சரி எங்கேயோ இருக்குது. போகுது போகிறா மயில். எதாடா நம்மளுக்கு நேரம் அது நடக்குது போடுறா. ஆமாப்பா மயில் கிட்ட போனால் ஓடிடும்ல. ஆமாம். ஃபோனில் ட்ரை பண்ணுறா. ஃபோனில் கொஞ்சம் கவராக வாய்ப்பு ஜூம் பண்ணலாம். காய்ஸ் இப்போ தான் ஒரு மயில் அதை போச்சு போயிட்டே இருக்கு. வாடா கிட்ட போவோம். இதை பாருங்க காய்ஸ், முள்ளமந்தியோட முள்ளு சொன்னேன் என் ஃப்ரெண்டு. எதாவது அங்கே ரோடு போய் சொல்ல கீழே வச்சு சும்மா ட்ரை பண்ண இருங்க, நான் பேர் கொடுத்தேன் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. ஆனால் இது ஒன்று முள்ளமண்டி முள்ளெலாம் இருக்காதுங்க. இங்கே முள்ளமண்டி இருக்கானே தெரியல, யாருக்கு தெரியும். முன்ன பின்னா சத்தாதானே சுடுகாடு. சரி அந்த மாதிரி வந்துடுச்சு. பேரை பச்சை குத்தியாச்சு டமக். அடுத்த நம்ம நண்பனுக்கு நான் பெருசாக எழுத முடியாது, இதில் சின்னதாக தான் எழுத முடியும். நம்ம நண்பரோட பேரையும் தமிழ்லேயே எழுதியாச்சுங்க. அதை பாருங்க. ஃபோக்கஸ் ஆகும். ஆயிடுச்சு. அதான் நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு. நம்ம நண்பர் எங்கன்னா பின்னாடி இருக்காது, இருங்க அவரை பார்ப்போமா. அவர் கொயக்கா சாப்பிட்னுங்க அழகாக. ஏதோ ட்ரிப்பு வந்து நினச்சிட்டு என்னங்கடா நமக்கும் இருக்குது. நம்ம வந்து இந்த எழுத்து அணியை வந்து முதல்ல ஓரம் வைப்போம் பத்திரமா. ஸ்டேஜர் நமக்கும் ஒரு பொண்ணு போதுண்டா. பாருங்க சாப்பிடுவோம் நம்ம. ஆஹா மயில் ஏற்கனவே அப்படிதான் ஒரு ரவுண்டு வச்சு போயிட்டு ஒரு கிரிவலம் வந்தோம். சைலண்ட் இருந்தால் கேட்கும் பாருங்க மயில். ஓகே காய்ஸ், நம்ம இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்கத்தில் போவோம். ஓகே, தேங்க்யூ.